இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இடம் லிங்கராஜபுரம். அந்த இடத்துல தான் நான் நின்றுட்டுருக்கேன். இந்த லெஃப்டில் ஒரு ரோடு போகுது, அங்கே தான் போகிறேன். அதுக்கு முன்னால் இங்கே ஒரு கடை இருக்குது பாருங்க. அந்த ஒரு சிலை, அதாவது புனித் ராஜ்குமாருடைய சிலை, அது பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் நேற்று நான் சாப்பிட்ட நல்லா இருந்தது. அவங்கள தான் நம்ம கான்டாக்ட் பண்ணி ஒரு சின்ன இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அங்கே வேலை செய்கிற இந்த காமாட்சிங்கிற பெண்மணி நமக்கு பேசுகிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். நாங்கள் கடை ஸ்டார்ட் பண்ணி 3 மாதம் ஆகுதுங்க. 3 மாதம் ஆகுது. ஆனால் 15 நாள்ல பிக்கப் ஆயிடுச்சு கடை. இதுக்கு முன்னா நாங்கள் எங்கே வைக்கல, எத்த ஃபர்ஸ்ட் டைம் போட்டோம். பிக்கப் ஆயிடுச்சு. அது ஓனரத்தை கேட்கணும், நம்ம வேலை செய்யறோம். நாங்க 3 பேருங்க. லேடிஸ் தாங்க. ஓனர் அவரு இல்ல, அவங்க அந்த ரோடு சொன்னால அதை தாண்டி வந்தாக்கா ஒரு பார்க் இருக்கு. இந்த பார்க் இருந்தாவே பக்கத்துல கார் பார்க்கிங் வரிசையா நிற்கும். லிங்கராஜபுரம் உள்புறமா போனாக்கா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அங்கே போய் நான் பர்மிஷன் கேட்டேன். இங்கே சில ஷாட்டுக்கெல்லாம் எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, பல பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் குழந்தைகளை சேர்க்கலை. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க பெங்களூர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, அப்போ தான் சொல்லுவோன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு திரும்பி அந்த பள்ளியை ஒட்டி உள்ள தெரு வழியாக பார்க்கும்போது அங்கே குப்பை கிடங்கு, அந்த குப்பை மேட்டில் ஃபயர் பண்ணுறாங்க. அதனால் அந்த ஸ்மோக் பூரா கரெக்டாக இந்த பள்ளியை நோக்கி தான் போகுது. இதனால் மாணவர்களுடைய உடல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதை ஒட்டியே வரேன். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு போர்டு இருக்குது பாருங்கள், ப்ளூ போர்டு. அது இங்கே உள்ளவங்களுக்கு டாய்லெட்டு, ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கு. இந்த ஏரியா ஒரு குடிசை பகுதி போல். இவங்களுக்கு அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் ஹாஸ்பிட்டால்ஸ் போட்டதுனால. இது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு. இதை தாண்டி பார்க்குறோம். இதை ஒட்டி ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது பாருங்கள். அப்புறம் அங்கே திவ்ய சாந்தி கம்யூனிட்டி சென்டர், குழந்தைங்களாம் வச்சு பால்வாடி மாதிரி. இது சென்னையில் உள்ள அம்மா உணவகம் மாதிரி முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பேரில் இந்த உணவகம் அமைஞ்சிருக்கு. இங்கே சாப்பாடு 10 ரூபா தான். இங்கே என்னன்னா புலவுன்னு கொடுக்குறாங்க, அதோட கொஞ்சம் மோர் கொடுக்குறாங்க. இதனுடைய உள்கட்டமைப்பு பாருங்கள், ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது. சென்னையை விட இங்கே அருமையாக இருக்குது. வெளியில் அந்த பெஞ்செல்லாம் போட்டு ரொம்ப ஒரு பூங்கா உள்ள இருந்து சாப்பிட்ற மாதிரி அந்த உணர்வை கொடுக்குறாங்க. இங்கே இந்த சமையல்லாம் எங்கே பண்ணுறாங்கன்னா மல்லேஸ்வரன் ஒரு இடத்துல சமையல் பண்ணி இங்கே கொடுத்துட்றாங்க. ஒரு நாளைக்கு 100 சாப்பாடு போகுமா. இன்னைக்குன்னு பார்த்து 60 சாப்பாடு தான் போச்சு அப்படின்னாங்க. காலை, மத்தியானம், ஈவினிங் சாப்பாடு 10 ரூபா தான். உண்மையிலே நல்ல டேஸ்டாக தான் இருக்குது. பல பேர் இங்கே சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஒரு அருமையான அமைப்பு தான் இது, நம்ம பாராட்டியே தீரணும். இதை எதிர்ப்புறம் தான் அப்படியே ஷூட் பண்ணுறேன். அப்படியே லெஃப்டில் போகலான்னு போகிறேன். அங்கே ஒரு கோயிலும் ஒன்று இருக்குது, ஒரு சர்ச்சும் ஒன்று இருக்குது. இதான் அந்த சர்ச்சு. இந்த சர்ச்சில் போய் யாரையாச்சும் சந்தித்து இன்டர்வியூ பண்ணலான்னு பார்த்தாக்கா மத்தியானம் சாப்பாட்டு நேரம், எல்லாம் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த போர்டை பாருங்கள், தென்போஸ்கோ சர்ச்சு 1996 கட்டி முடிக்கப்பட்டது. இங்கே 3 பேர் உட்காந்துருந்தாங்க. இந்த இடத்தோடைய பல வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க. அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க ரொம்ப வெக்கப்பட்டாங்க. இல்லைங்க, எனக்கு பேச்சு வராது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அந்த 3 பேரும் இவங்க தான். இந்த இடத்தோட மண்ணின் மைந்தர்கள். என்னோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இந்த ரோடு வழியாக வரும்போது இந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. போய் விசாரித்தேன். ரெண்டுக்கு கிடைக்குமா, விற்பனை ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டேன். எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அங்கே உள்ள காப்பாளர். இந்த ரோட்டில் ஒரு பார்பர் ஷாப் இருந்தது. அவர்கிட்ட போய் ஒரு பேட்டி கண்டேன்.
அவர் சொல்றத பார்க்கலாமா? ராஜு எத்தனை வருஷமா இங்க கடை வச்சு உங்க கடை? 13 வருஷம். அதான் சைட். அப்படிங்களா? இது ஓன் கடைங்களா? ரெண்ட். இங்கெல்லாம் ரெண்ட் பரவாயில்லையா? பரவாயில்ல. கஸ்டமர் வருவாங்களா? எவ்வளவு கஸ்டமர் உங்களுக்கு வச்சிருக்கு? ஒரு தோராயமா ஒரு 100 இருக்குமா? உங்க வீடு எல்லாம் இங்க தானே இருக்கு? இதே லிங்கராஜபுரத்துல இதெல்லாம் ரெண்டா இல்ல இதுவா? ரெண்ட். எவ்வளவு சார் ரெண்ட் இங்க? டபுள் பெட்ரூம்னா எவ்வளவு ரெண்ட்? டபுள் பெட்ரூம்னா 13,000 15,000. சிங்கிள் பெட்ரூம்னாக்கா சார் 7,000 8,000. சரி சரி. இங்க சின்ன பேர் சார்? ஜார்ஜ் எம்எல்ஏ தான் இருக்குது. இன்னும் கவுன்சிலர் அவ்வளோ யாரும் இல்லை. ஜார்ஜ் சார் தான் எம்எல்ஏ. லிங்கராஜபுரம் மெயின் ரோடு இது. அதுலேருந்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே எல்லாம் காய்கறி கடைகள் எல்லாம் கொஞ்சம் பிஸியான ஏரியா இது. அந்த இடத்துல ஒருத்தர் நம்ம சந்திக்க போகிறோம். சுரேஷ் பாபுன்னு சொல்லி நான் ஆயிரத்தி ரோட்டில் ஒரு 40 வருஷமா இருக்கிறேன். இங்கே நல்ல ஒரு இந்து டெம்பிள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. கமநல்லின்னு ஒரு நல்ல ஏரியா இல்லை. கல்யாணநகர் கமநல்லி சென்ட்ரல் பிளேஸு. அதில் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் 2-3 இருக்குது. ஜியான்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்புறம் லதா கிளினிக் ஒன்று இருக்குது. ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும். ரோடு நல்லா இருக்கும். மார்க்கெட் நல்லா இருக்கும். ஹோட்டலுங்க நல்ல ஹோட்டலுங்க இருக்குது. ஹைதராபாத் ஹோட்டல் இருக்குது. தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குது. எல்லாம் ஸ்டைல் ஹோட்டலாக இருக்குது. இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க. எல்லாம் ஆயிரம் ரோடு லிங்கராஜபுரத்தில் தம்ஜிபி. இதெல்லாம் எங்கே இருக்குது சார் அந்த நீங்கள் சொன்ன ஹோட்டல்லாம்? இந்த ஹோட்டலெல்லாம் கம்மநாடி இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ல எல்லா ஹோட்டலும் அமைங்க. மதுரை ஹோட்டல் இருக்குது. சரி, கமநாடினாக்கா இது வந்து லிங்கராஜபுரத்தை சேருமா? லிங்கராஜபுரம் சேர்ந்தது தான். அப்படிங்களா? ஆமா, லிங்கராஜபுரம் ஆயிரம் ரோடு லிங்கராஜபுரத்தை சேர்ந்தது தான். ஒரு வார்டு தான். இது வார்டு தான் டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த வார்டுல இருந்து கம்மநாடி லிங்கராஜபுரம் ஆயிரம் ரோடு செப்பரேட் ஆகும். அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டல், ஹோட்டல் எல்லாம் மக்கா ஹோட்டல் இருக்குது. தமிழ்நாட்டு ஹோட்டல் இருக்குது. நார்த் இந்தியன், சைனீஸ் எல்லா ஹோட்டலும் இருக்குது. பெரிய ஏரியான்னு சொன்னா லிங்கராஜபுரம் தான். அந்த காலத்துல 1947 சுதந்திரம் அடைஞ்சு அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பெரிய ஏரியா இருந்தது. அதுக்கப்புறம் வார்டு பிரிக்கப்பட்டது. சரி, அந்த டெம்பிள் நேம் எல்லாத்தையும் சொல்லுங்க. ஒரு இந்த ஐயன் ரோட்ல டெம்பிள் இருந்து ஆஞ்சநேயர் டெம்பிள் ஒன்று இருக்குது. அப்புறமேட்டு ஸ்ரீ மாரியம்மன் டெம்பிள் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அது கணேஷா டெம்பிள் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஐயப்பன் டெம்பிள் ஒன்று இருக்குது. அப்புறம் சர்ச் ஒன்று இருக்குது, பெனால் சர்ச்சுன்னு சொல்லி. அப்புறம் மசூதி ஒன்று சின்னதாக இருக்குது. அது யாருக்கு அவ்வளோ திருவிழா எல்லாம் 4 மதம் சேர்ந்த ஒரு ஏரியா தான் இது ஆயிரம். லிங்கராஜபுரம் பெங்களூர் வடகிழக்கு பகுதியில் பெங்களூர் கண்டோன்மெண்ட்டு புறநகர் பகுதியில் இருக்கு. இதை இணைப்பு பகுதியாக குக் டவுனு, ஃப்ரோசர் டவுனு, பனஸ்வாடி, கம்மனஹள்ளி, அப்புறமா வந்து தேவன ஜீவனஹள்ளி இதை சுற்றிலும் இணைஞ்சிருக்கு. ஆயில் மில் ரோட்ல இருந்து தான் எடுக்கிற இது. இந்த ரோடு பேர் ஆயில் மில் ரோடு. இந்த 8th மாரி தான் நம்மளுடைய லிங்கராஜபுரம். இது 2-3 வழி இருக்கு. இப்படியே இந்த ரோடை தாண்டி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டெம்பிள் ரோடு இது. இது வழியாக தான் நான் வந்தேன். அடுத்த ரோடு இது சாய் சதாசித டெம்பிள் ரோடு. இது ஆர்எஸ் பாலியா ரோடு இது. ஆனால் உள்ள இதை தாண்டி போனீங்கன்னா லிங்கராஜபுரம். இதுக்குள்ளெல்லாம் இந்த ஆற்றை கடந்து உள்ளே போகிறேன். தெருவெல்லாம் நல்லா சுத்தமாக அழகாக நல்லா வந்து நீட்டாக அமைச்சிருக்காங்க. இது ஒரு சிவன் கோயில். இந்த கோயிலுக்கு வந்து மத்தியானம் செமத்தியாக வந்து அன்னதானம்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியாது. அப்புறம் இங்கே உள்ளவங்க சொன்னாங்க, நம்ம அமைப்போடு இருக்குது பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே உள்ளவர் நமக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. வாங்க, அது என்னன்னு கேட்கலாம். மகேந்திரன். சரி, இந்த ஏரியாவுக்கு வந்து ஒன்னே தான். எனக்கு இந்த ஏரியா ரொம்ப வருஷம் பழக்கம். எனக்கு ஒன்றும் இல்லை. நான் இங்கே இருக்கிறது ஏன்னா இங்கெல்லாம் எனக்கு பழக்கம் தான். ஒரு எனக்கு ஒரு 56 வயசு ஆகுது. பழக்கம் இங்கெல்லாம் ஃப்ரெண்டுங்கெல்லாம் இருக்கிறாங்க. சரி சரி சரி. அதெல்லாம் இல்லை. ஏரியாலாம் நல்ல ஏரியா தாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வீடெல்லாம் எல்லாம் ஜனங்க கூட எல்லாம் ஒன்று எல்லாம் நல்ல இந்த கிளினிக்கு டாக்டருங்கெல்லாம் இருக்குது. ஆர்கே கிளினிக் இருக்குது, உஷா கிளினிக் இருக்குது, பூஜா கிளினிக் இருக்குது. ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஜியான் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நல்லா ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை. மார்க்கெட்டுக்கு எல்லாம் இந்த எல்லாம் இங்கே மெயின் ரோட் போனால் எல்லாம் என்ன வேணுமா கிடைக்குது. இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம். எல்லா லாங்குவேஜும் இங்கே இருக்கிறாங்க. கன்னடா, தெலுங்கு, உருது, முஸ்லீம், மார்வடிஸ். இங்கே இது சிவன் கோயில். இது ரொம்ப ஃபேமஸ் சிவன் கோயில். அது பக்கத்தில் ஆய் மாதா டெம்பிள் இருக்குது.
இங்கே இந்த பக்கமா ரைட் எடுத்தீங்கன்னா ஆயிமத்தா டெம்பிள் இருக்கு. சரி. அதுவும் நான் ஃபேமஸ். டெம்பிள் வேற இங்க ஓம் சக்தி டெம்பிள் இருக்கு. இங்கே இங்க அது இங்க போனா கணேசா கோயில் இருக்கு. நல்லா கோயிலுங்கெல்லாம் நிறைய இருக்குங்க. இது வந்து ஆயி மாதா டெம்பிள் ரோடு, அந்த டெம்பிளுக்கு தான் போகிறோம். இந்த டெம்பிள் ஜெயின் டெம்பிள். ஆனால் இங்கே உள்ளவங்க அத்தனை பேர் வராங்க. காலை மாலை தான் திறந்துருக்கும். அது வந்து நல்ல அமைப்போடு இருக்குது. ஜெயினுக்கு இப்படி ஒரு டெம்பிள் இந்த இடத்துல இருக்கிறது பெரிய விஷயந்தான். அந்த ரோடு ஒட்டியே வரும்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அதை கடந்து வரேன். கடந்து வந்தால் வந்து ஒரு கல்லறை. அது கத்தலிக்கா அல்லது ப்ராட்டஸ்டண்ட்டா தெரியல, ஒரு கல்லறை லாக் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தாக்கா இது வந்து முருகன் கோயில். நான் போன நேரம்லாம் பூட்டி தான் இருக்குது. நான் போன நேரம் அப்படி இதை கொஞ்சம் அப்படியே வெளியிலேருந்து ஷூட் பண்ணிக்கிறேன். இந்த ரோடு வழியாக போனாக்கா ரைட்லேருந்து லெஃப்ட்டு போனாக்கா பஸ் ரூட்டு, அப்படியே பஸ்ஸை பிடிச்சி போக வேண்டியதான். அதுக்கு முன்னால் இங்கே ஒரு ஆர்ச்சை பார்க்குறேன். இது ஒரு கோயில். அந்த கோயிலை போய் பார்த்தா இது கணேஷ் டெம்பிள். இதோடு நம்மளுடைய பயணம் முடியுது.